இதில் நீங்கள் சேட் வந்து யூஸ் பண்ணிங்கனாலும் அதுக்கு பின்னாடி இருக்க டெக்னாலஜி வந்து வெப்சாக்கெட் தான். நிறைய பேருக்கு அந்த டைம் டிலேனாலே வந்து லாஸஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக வந்துட்டு நிறைய பேர் கவர் பண்ணாத ஒரு சில டெக்லாம் வந்து நம்ம கவர் பண்ணுவோம். ஹை கைஸ், எப்போயாவது யோசிச்சிருக்கீங்களா எப்படி இந்த வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி மெசேஜிங் ஆப்ஸ்லாம் வந்து நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. நீங்கள் வந்து யாருக்காவது மெசேஜ் அனுப்புறீங்கன்னா வித்தின் 1 செகண்ட் வந்து அவங்களுக்கு போய் ரீச் ஆகுது. அவங்க ஏதாவது மெசேஜ் பண்ணால் உங்களுக்கு வந்து ரீச் ஆகுது. இது எப்படி வந்து ஆர்கிடெக்சர் வைஸில் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு எப்போயாவது யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு பின்னாடி யூஸ் பண்ணுற இந்த டெக்னாலஜி பேர் தான் வந்து வெப்சாக்கெட்ஸ். இந்த வெப்சாக்கெட்ஸை வந்து எக்ஸாக்டாக டெக்னாலஜின்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒரு ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரோட்டோகால் மூலிமா வந்து நமக்கு 2-வே கம்யூனிகேஷன் வந்து கிடைக்கும். அதாவது ஒரு கிளைண்ட்டோ ஒரு சர்வரும் வந்து மெசேஜை சென்டும் பண்ணிக்க முடியும், ரிசீவும் பண்ணிக்க முடியும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எக்ஸாக்டாக வெப்சாக்கெட்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அதை எங்கே யூஸ் பண்ணலாம், அதை வந்து எப்படி நம்ம கோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வித் தட் பீயிங் செட், லெட்ஸ் கெட் இந்த வீடியோ. ஸோ வெப்சாக்கெட் அப்படின்றது ஒரு ப்ரோட்டோகால். ஸோ ப்ரோட்டோகால்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ். இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து மெசேஜ் வந்து சென்டும் பண்ணிக்கலாம், ரிசீவும் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலயமா நீங்கள் வந்து உங்கள் சர்வருக்கும் உங்கள் கிளைண்ட்டுக்கும் வந்து எக்ஸாக்டாக எந்த ஒரு ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட சர்வரோ கிளைண்ட்டோ வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ இதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு HTTP ப்ரோட்டோகால் இருக்குது, அண்ட் தென் HTTPS இருக்குது, அண்ட் தென் வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் இருக்குது, அண்ட் தென் வந்து SMTP இருக்குது, அண்ட் தென் வந்துட்டு WS இருக்குது. WSனால் வந்து வெப்சாக்கெட், SMTPனா வந்து சிம்பிள் மெயின் ட்ரான்ஸ்ஃபர், அண்ட் HTTP, HTTPS, FTP இதெல்லாம் வந்து நம்மளுடைய API வீடியோவில் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வந்து வெப்சாக்கெட்ஸ். ஸோ யூஸ்வலாக வந்துட்டு நம்மளுடைய HTTPயோ இல்லை ஒரு HTTPSஓ எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட் இருக்கும் அண்ட் ஒரு சர்வர் வந்து இருக்கும். ஸோ ஒரு கிளைண்ட் வந்து ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. இது வந்து ரெக்வெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ரெக்வெஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ இந்த ரெஸ்பான்ஸில் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்குறப்போ வந்து யூசர்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வர ரெஸ்பான்ஸில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ப்ரொஃபைல் ஐடியோ அண்ட் அவங்களோட யூசர் நேமு அண்ட் அவங்களோட பிக்சரு, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நமக்கு இங்கே வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நமக்கு ஒரு கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் வந்து ஒர்க் ஆகும். இது எப்பயுமே வந்து ஒரு கிளைண்ட் தான் வந்து ஒரு சர்வருக்கு ரெக்வெஸ்ட் கொடுப்பாங்க, அந்த சர்வர் வந்து நமக்கு ரெஸ்பாண்ட் தான் கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். இதுதான் நம்மளோட HTTPயில் யூஸ் பண்ணுவோம் அண்ட் HTTPSல வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இது WS அப்படின்னா வந்துட்டு வெப்சாக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதையுமே நான் வந்து சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த வெப்சாக்கெட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்மளோட கிளைண்ட் வந்து நம்மக்கிட்ட இருக்கும் அண்ட் தென் நம்மளோட சர்வரும் வந்து நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ இப்போ கிளைண்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிளைண்ட் வந்து அப்கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் வந்து கொடுப்போம். இப்போது நம்மளோட சர்வர் வந்து நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 101 அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் கோடில் வந்து நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். இந்த 101 அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோட்டோகால் வந்து ஸ்விட்ச் பண்ணிட்டேன், நான் HTTPலேருந்து WSக்கு வந்து நான் வந்து ப்ரோட்டோகால் ஸ்விட்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு வந்து 101 அப்படின்ற ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ இந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டனல் வந்து கிரியேட் ஆகும். இந்த டனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லாங் லிவ்டு கனெக்ஷன். இந்த டனல் மூலமா நீங்கள் என்ன மெசேஜ் வேணால் சென்ட் பண்ணிக்கலாம், என்ன மெசேஜ் வேணால் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம மெசேஜஸ் வந்து இது மூலிமா சென்ட் பண்ணிப்போம், இது வந்து சர்வருக்கு போய் சேரும் அண்ட் சர்வர் நினச்சாலுமே நமக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து அனுப்ப முடியும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட வெப்சாக்கெட்ஸில் இருக்க ஒரு அட்வான்டேஜ். இந்த ஒரு ப்ரோட்டோகால்க்கும் நான் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்கிறேன், ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லை ஒரு ப்ரொசீஜர், ஒரு ஸ்டெப்ஸு, ரூல்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கும் வந்து RFC ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வெப்சாக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா RFC 6455 அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. நான் முடிஞ்சால் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் வந்து இன்டெப்த்தாக படிச்சுக்கோங்க எப்படி வெப்சாக்கெட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்னென்ன ரியல் டைம் அப்ளிகேஷன்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் எந்த சேட் அப்ளிகேஷன் எடுத்துக்கலாம், வாட்ஸ்அப்பு, ஸ்லாக்கு, இல்லைனா வந்துட்டு டிஸ்கார்டு, இல்லைனா வந்துட்டு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், எதில் நீங்கள் சேட் வந்து யூஸ் பண்ணிங்கனாலும் அதுக்கு பின்னாடி இருக்க டெக்னாலஜி வந்து வெப்சாக்கெட் தான். அதுக்கு அடுத்தது லைவாக வந்துட்டு ட்ரேடிங்லாம் பண்ணுவாங்கள்ல, அதாவது வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னென்ன அப்டேட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு லைவாக கற்றுக்கணும்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு வெப்சாக்கெட் மூலிமா தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். பிகாஸ் வந்து அங்கே ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன அஃபெக்ட் ஆனாலுமே உங்களுக்கு வந்து ஒரு செகண்டில் வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஒரு கிரிப்டோ கரன்சியை ட்ரேட் பண்ணுறீங்க இல்லை ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டேட்டாலாம் வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடச்சா மட்டும்தான் உங்களால் வந்து ப்ராஃபிட் வந்து மேக் பண்ண முடியும். இல்லைனா வந்து நிறைய பேருக்கு அந்த டைம் டிலேனாலே வந்து லாஸஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு
அதுக்காக இன்ஸ்டண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக நம்ம வந்துட்டு WebSockets வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் நீங்கள் வந்து ஆன்லைன் மல்டிப்ளேயர்லாம் ஆடுறீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஒருத்தவங்களை ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா அது உடனே அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி WebSocket கனெக்ஷன் மூலிமா தான் வந்துட்டு மெசேஜஸ் வந்து சென்ட் பண்ணிப்பாங்க. இது வந்து ரொம்ப ஹை லெவலான ஒரு எக்ஸாம்பிள்ஸ். இதை வச்சு நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் எந்த ஒரு விஷயம் ரியல் டைமாக நடந்தாலும் அது வந்து WebSocket மூலிமா தான் நடக்கும் அப்படின்றது. ஸோ WebSocketலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து சில அல்காரிதம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து லாங் போலிங், அது வந்து LP அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கடுத்தது வந்து ஷார்ட் போலிங், இது வந்து SP அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது அது ஒரு அட்வான்ஸ் வெர்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு WebSockets அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லாங் போலிங்கில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிறது கிளைண்ட்டுன்னு வச்சுக்கலாம், இந்த சைடில் இருக்கிறது வந்து ஒரு சர்வர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ கிளைண்ட்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்து போகும். இது எப்போ போகும்னு பார்த்தீங்கன்னா லெட்ஸே ஒரு 1 minute அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்த 1 minuteக்கு திருப்பியும் வந்து எனக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் வந்திருக்கா அப்படின்னு நான் பார்ப்பேன். இது அடுத்த 1 minute. அடுத்த 1 minuteல திருப்பியும் நான் போய் வந்து பார்ப்பேன். இது வந்துட்டு அடுத்த ரெக்வஸ்ட். இது வந்து லாங் போலிங் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்துட்டு 1 minute இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு 5 days இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு 1 month கூட இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து லாங் போலிங் பண்ணி நம்ம வந்து தேவையான ரெக்வஸ்ட்டை எடுத்துப்போம். இது வந்து ஒரு மெத்தட். அதுக்கு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஷார்ட் போலிங். ஸோ ஷார்ட் போலிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கிளைண்ட் அண்ட் சர்வர் இருக்குது அப்படின்னா லெட்ஸே எனக்கு வந்து ஒரு நியர் ரியல் டைம் வந்து நான் கொடுக்கணும். அதாவது ரியல் டைமுக்கு இருக்கிற மாதிரியான ஒரு டேட்டா வந்து எனக்கு வருது அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெக்வஸ்ட் அடிப்பேன். இது வந்து ஒரு 5 seconds வந்து நான் அடிக்கிறேன் அப்படின்னா என்னோட செகண்ட் ரெக்வஸ்ட் வந்து அடுத்த 5 seconds வந்து போகும். எனக்கு அதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். அதுக்கு அடுத்து வந்து திருப்பி நான் 5 seconds வந்து எனக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் வந்திருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணிகிட்டே இருப்பேன். இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்ஸே இந்த ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஒரு சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு 1 KB எடுத்துக்குதுன்னு வச்சுக்கலாமே. ஸோ இந்த 1 KB அப்படின்றது நான் ஒரு நிமிஷத்துக்கு நான் 3 தடவை பண்ணுறேன் அப்படின்னா 3 நிமிஷத்துக்கு எனக்கு வந்து 3 KB வந்து எடுத்துக்கும். ஸோ இங்கே ஷார்ட் போலிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 5 secondsக்கு ஒரு தடவை பண்ணுறதுனால இது வந்து எனக்கு 1 KB எடுத்துக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட எனக்கு அதே 3 நிமிஷத்துக்கு எனக்கு இங்கே வந்து ஒரு 36 KB கிட்ட வந்து எனக்கு வந்து ரெக்வஸ்ட் வந்து போகும். அது வந்து என் நெட்வொர்க்லேருந்து எனக்கு வந்து வேஸ்ட் ஆகுது. இப்போ தான் வந்து நமக்கு WebSockets கிடைக்கும். ஸோ WebSockets என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே கிளைண்ட் இருக்குது அண்ட் இங்கே வந்து சர்வர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து கிளைண்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து ப்ரோட்டோகால் மாற்று அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் வெறும் ப்ரோட்டோகால் ஸ்விட்சிங் மட்டும் நான் பண்ணுவேன். ஸோ நான் இங்கே வந்து அப்கிரேட் சிக்னல் மட்டும் கொடுப்பேன். எனக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துடும். ஸோ இங்கே வந்து ஒரு ஹேண்ட் ஷேக் வந்து நடக்கும். ஹேண்ட் ஷேக்னா என்னன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோவில் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஹேண்ட் ஷேக் நடந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து இது முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு லாங் லீவ்டு கனெக்ஷன் வந்து கிடச்சிரும். ஸோ எனக்கு எப்பப்பெல்லாம் மெசேஜ் வேணுமோ அந்த டைமில் மட்டும்தான் வரும். ஸோ எனக்கு எப்பப்பெல்லாம் மெசேஜ் போகணுமோ அந்த டைமில் மட்டும்தான் எனக்கு மெசேஜ் போகவும் செய்யும். அதனால் எனக்கு இங்கே எடுக்கிற நெட்வொர்க் டிலே மட்டும்தான் எனக்கு கணக்காகும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 KB தான். ஸோ என்ன ஆனாலும் சரி, எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, எனக்கு இங்கே வந்து 2 KB தான் எடுக்க போகுது. அது இல்லாமல் ரெக்வஸ்ட்டுக்கு ஆக்சுவலாக எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு டேட்டா தான் எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் மொத்தமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய டேட்டா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 KBன்னு வச்சுப்போமே. அதுக்கு நான் கொடுக்குற ரெக்வஸ்ட்டே 3 KB அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுக்குற ரெக்வஸ்ட் 30 KB. ஆனால் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது 5 KB தான் இருந்திருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 2 KB அண்ட் தென் ஒரு 5 KB அப்படி தான் எனக்கு போகும். ஸோ இப்போ எது வந்து நமக்கு எஃபிஷியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து WebSockets வந்து பயங்கர எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இதுதான் வந்து ஒரு ஹையர் லெவலான ஒரு ஆர்கிடெக்சர். சரி, இதையும் தாண்டி எதனா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு தாண்டி வந்து இன்னொன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெப் ஹூக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வெப்புக்ஸ் பற்றி நம்ம வந்து தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது சிம்பிளாக சொல்ல போனால் இங்கே ஒரு கிளைண்ட் இருக்கும், அதே மாதிரி ஒரு சர்வர் இருக்கும். ஸோ கிளைண்ட்டுக்கிட்ட வந்து நான் என்ன சொல்லிடுவேன்னா என் சைடில் நான் வந்து ஒரு ஹோஸ்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணி வைக்கிறேன். உங்ககிட்ட எப்போ வந்து அந்த ரெஸ்பான்ஸ் ரெடியாக இருக்கோ அப்போ வந்து நீயே வந்து எனக்கு ஒரு கால் அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுக்குறப்போ நான் வந்து 3000 அப்படின்ற ஒரு போர்ட்டுக்கு வந்து நீ வந்து எனக்கு கால் அடி அப்படின்னு சொன்னால் நான் வந்து இங்கே 3000 அப்படின்ற போர்ட்டில் வந்து நான் வந்து லிசன் பண்ணிகிட்டு இருப்பேன். அது எனக்கு எப்போ வந்து ரெடி ஆகுதோ அப்போ வந்து எனக்கு கொடுத்துரும். அப்போ வந்து நான் இந்த மாதிரி ஒரு எஸ்டாப்ளிஷ்டு கனெக்ஷன்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஸ்டில் ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, ரெண்டுத்துக்கும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம தனியாக இன்னொரு கம்பேரிசனில் பார்ப்போம். ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு WebSocketsஆன ஒரு ஆர்கிடெக்சர். இப்போது எப்படி WebSocket வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் பண்ணுறது சின்னதாக ஷார்ட்டாக வந்து நம்ம பார்த்துடலாம். நான் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு எம்டி ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுலேருந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லிக் கொடுக்குறேன். லைவ் டெமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணி அதை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டெர்மினல் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இதுக்கு வந்து இது ரன் பண்ணுறதுக்கு பேக் எண்டில் வந்து நான் Node.js யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் எந்த ஒரு லாங்குவேஜில் பண்ணணும்னு நினச்சாலும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இதில் என்ன பண்ணலாம்னா npm init -y அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எல்லாத்துக்கும் எஸ் கொடுத்து நம்ம வந்து ஒரு Node.js ப்ராஜெக்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிடுவோம். அதுக்கு இங்கே பேக்கேஜ் run.js வந்து நமக்கு வந்து க்ரியேட் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இதை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு npm install ws அப்படின்னு நம்ம போடணும்.
npm install ws அப்படின்னா ws அப்படின்றது வெப்சாக்கெட் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு பேக்கேஜ். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். index.jsனு வச்சுக்கலாம், இல்லை server.jsனு வச்சுக்கலாம், அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து const websocket equal to require ws அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த வெப்சாக்கெட் லைப்ரரியிலேருந்து நான் வெப்சாக்கெட்டோட ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து எனக்கு கிடச்சிரும். ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு வெப்சாக்கெட் ஈக்குவல் டு நியூ வெப்சாக்கெட் டாட் சர்வர் ஆஃப் போர்ட் வந்து 8080, அதாவது இந்த 8080ன்ற போர்ட்டில் வந்து நான் வந்து லிசன் பண்ண சொல்கிறேன். ஒரு புது சர்வரோட இன்ஸ்டன்ஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன். அதாவது இந்த வெப்சாக்கெட்டில் இருக்கிற சர்வர் அப்படின்ற அந்த மெத்தடை கால் பண்ணுறது மூலிமா என்ன போர்ட் வேணும்னு நான் கொடுத்தேன்னா அதில் வந்து நமக்கு ஒரு வெப்சாக்கெட் கனெக்ஷன் வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இது வந்து நம்ம WSSனால் வந்து வெப்சாக்கெட் சர்வர் அப்படின்னு நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம். ஸோ இந்த WSS.on அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த ஆன் மெத்தட் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் வந்து ஒரு ஈவெண்ட் வந்து நடக்குதோ அப்போல்லாம் இது வந்து கால் ஆகும். அந்த ஈவெண்ட் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்துட்டு நம்ம கனெக்ஷன் அப்படின்ற ஈவெண்ட் வந்து நம்ம லிசன் பண்ண போகிறோம். ஸோ இந்த கனெக்ஷன்ற ஈவெண்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எப்போ ஒரு புது கிளைண்ட் வந்து க்ரியேட் ஆகுதோ அப்போல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகிடும். இந்த 8080ன்ற போர்ட்டுக்கு யாரெல்லாம் புதுசாக ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்களோ அப்போல்லாம் வந்து இது வந்து நமக்கு கால் ஆகும். இப்போ வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா console.log of ஸோ இப்போ வந்து console.log of new client connected total number of client என்னென்னு பார்த்தீங்கன்னா wss.clients.size அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஸோ இங்கே WSS அப்படின்றது இந்த ஆப்ஜெக்ட்டு, இந்த ஆப்ஜெக்ட்டில் எத்தனை கிளைண்ட் கரண்ட்டாக இருக்காங்க அப்படின்றது இந்த கிளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைஸ்ன்னு எடுத்தோம்னா நமக்கு வந்து கொடுத்துரும். ஸோ அதுக்கு அடுத்து இருக்க மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சென்ட் மெத்தட், அதாவது ws.send. ஸோ இந்த வெப்சாக்கெட்டில் சென்ட் அப்படின்ற மெத்தட் என்ன பண்ணோன்னா யாரெல்லாம் இது வரைக்கும் இது கூட கனெக்ட் ஆகிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து WSS.send. ஸோ எப்போல்லாம் இந்த கனெக்ஷன் மெத்தட் கால் ஆகுதோ அப்போல்லாம் வந்து நம்ம எடுத்த உடனே வெல்கம் மெசேஜ் ஒன்று அனுப்ப போகிறோம் கிளைண்ட்டுக்கு. ஸோ இதுக்கு அடுத்து என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஆன் மெசேஜ். இதே மாதிரி இன்னொரு கால்பேக் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா websocket.on, அதாவது ஆன் அப்படின்றது ஆல்ரெடி நான் சொன்னேன். இது வந்து ஈவெண்ட் வந்து நமக்கு வந்து மானிட்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈவெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே மெசேஜ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். எப்போல்லாம் மெசேஜ் அப்படின்ற ஈவெண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதோ அப்போல்லாம் வந்து அந்த மெசேஜை வந்து நான் இங்கே எடுத்துக்கிறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கால்பேக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் ரொம்ப வரி பண்ணிக்க தேவையில்ல, உங்களுக்கு வந்து கோடிங் தெரியல அப்படின்னா சும்மா வெப்சாக்கெட் அப்படின்ற அந்த கான்செப்ட் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து எனக்கு வந்து கிளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிடுறேன். அண்ட் அந்த கிளைண்ட்டுக்கே திருப்பி அதே மெசேஜ் வந்து நான் அனுப்புகிறேன். என்னன்னா சர்வர் ரெஸ்பான்ஸ் யூ சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெசேஜ் வந்து நான் திருப்பி அவங்களுக்கே நான் சென்ட் பண்ணுறேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்ட் மெத்தட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி. அதுக்கடுத்து என்ன பண்ணுறேன்னா ஒரு செட் இன்டர்வல் வந்து நான் வைக்க போகிறேன். செட் இன்டர்வல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு டைம் டிலே, அதாவது எப்போ வந்து எனக்கு இந்த இது வந்து நடக்குதோ, எப்போல்லாம் புதுசாக ஒரு கனெக்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் வந்துட்டு 5 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை எத்தனை பேர் வந்து நம்மளோட சர்வரோட கனெக்ட் ஆகிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நம்ம வந்து சென்ட் பண்ண போகிறோம். இதுதான் வந்து நம்மளோட செட் இன்டர்வலில் நம்ம கொடுத்துருக்கோம். செட் இன்டர்வல் அப்படின்றது ஜாவாஸ்கிரிப்டோட இன்பில்ட் மெத்தடு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு WSஓட க்ளோஸ் ஈவெண்ட். ஸோ WSல பார்த்தீங்கன்னா வந்து க்ளோஸ்ன்ற ஒரு ஈவெண்ட் இருக்கும். அதாவது யாராவது ஒருத்தவங்க ப்ரௌசர் டேபோ இல்லை இந்த க்ரியேட் பண்ண கனெக்ஷன் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா நமக்கு இங்கே வந்து ஒரு ரெக்வஸ்ட் கிடைக்கும். அதை வச்சு என்ன பண்ணுவோம்னா வந்துட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் கிளைண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கன்சோல் லாக் மட்டும் பண்ணிக்கிறோம். இது வந்து யாருக்கும் சென்ட் எல்லாம் பண்ணலை. அதுவே வந்துட்டு 5 செகண்ட்க்கு அப்புறம் எல்லாருக்கும் வந்து அப்டேட் பண்ணும், அதுவுமே நமக்கு வந்து தெரியும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட பேக் எண்ட் மொத்தமாகவே. ஸோ இப்போ வந்துட்டு கடைசியாக நான் என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு ஒரு கன்சோல் லாக் போட்டுக்கிறேன். வெப்சாக்கெட் வந்து ரன் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த மொத்த மெத்தடும் எந்த எரரும் இல்லைனா கடைசியாக வந்துட்டு லாஸ்ட் லைனுக்கு வந்துடும். அப்போ வந்து கன்சோல் லாக் வந்து நம்ம பண்ணிடுறோம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணுறதுக்கு நோடு index.js அப்படின்னு நான் போட்டேன்னா எனக்கு வந்து லோக்கலாக வந்து ரன் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. சும்மா நம்ம போயிட்டு இதை வந்துட்டு ட்ரை பண்ணோம். இதை எடுத்து நம்ம சும்மா இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளோட ப்ரௌசரில் வந்து போட்டு பார்த்தோம் அப்படின்னா அது ஒர்க் ஆகுமா அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா வந்துட்டு ஒரு HTTPலேருந்து நீங்கள் வந்து அந்த ரெக்வஸ்ட் வந்து மேக் பண்ணணும் ப்ரோட்டோகால் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு. அதுக்கு நம்ம இப்போ வந்து ஃப்ரண்ட் எண்ட் வந்து பில்ட் பண்ணிடலாம். index.htmlலே நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு சிம்பிள் கோட் அப்படின்றதுனால. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் போட்டோன்னா எனக்கு வந்துட்டு தேவையான விஷயங்கள்லாம் வந்து ஒரு பேசிக்கான ஒரு சேட் வந்து நம்ம கிடச்சிரும். ஸோ இங்கே வந்து நான் டைட்டில் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஒரு ஸ்டைல் வந்துட்டு நான் வந்து ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஸ்டைல் பற்றி நீங்கள் எதுவும் பெருசாக வரி பண்ணிக்க தேவையில்லை. அது சும்மா எப்படி சொல்கிறது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணது தான். ஸோ இதை எடுத்து நான் என்னோடய ஹெட் டேக்கில் வந்து போட்டுக்கிறேன்.
ஸோ இதில் என்ன பண்ணியிருப்பேன்னா வந்துட்டு ஒரு ஃபாண்ட் சைஸு அதுக்கப்புறம் எல்லாமே சென்டரில் இருக்கணும்னு போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் மெசேஜஸோட பார்டர் வந்து ஒயிட் கலரில் இருக்கணும். அதோட பிக்சல்ஸ் அதோட பேடிங் என்ன அதோட பார்டர் என்ன அதெல்லாம் வந்து போட்டிருப்பேன். அண்ட் இந்த 2 விஷயம் மட்டும் பார்த்துக்கோங்க. கிளைண்ட் மெசேஜ் அப்படின்ற கிளாஸ் இருந்துச்சுன்னா அது வந்து க்ரீன் கலரில் இருக்கணும். அண்ட் சர்வர் மெசேஜ் அப்படின்ற கிளாஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ப்ளூ கலரில் இருக்கணும் அப்படின்றது மட்டும் நான் வந்து எழுதியிருக்கேன். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஏன் பார்க்க சொன்னேன்னா உங்களுக்கு வந்து ஸ்கிரிப்ட் வந்து நம்ம பார்க்குறப்ப வந்து புரியும். ஆனால் ஸ்கிரிப்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளோட பாடியை வந்து பில்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு H1 வந்து போட்டுக்கிறேன். இந்த H1ல பார்த்தீங்கன்னா வந்து வெப்சாக்கெட் சேட் கிளைண்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன். அண்டு div மெசேஜஸ் div id = மெசேஜஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். இந்த மெசேஜஸ்க்குள்ளே தான் வந்துட்டு நம்மளோட எல்லாமே நம்ம அனுப்ப போகிற மெசேஜ் எல்லாமே வந்து வரப்போகுது. அண்ட் இங்கே வந்து கீழே வந்து ஒரு இன்புட் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பட்டன் கொடுத்துருக்கேன். இந்த பட்டன் வந்து சென்டுன்னு இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம லைவாக பார்த்தோன்னா நமக்கு வந்து புரியும். ஸோ இங்கே வந்து கோ லைவ் அப்படின்ற பட்டன் கொடுத்தோன்னா நமக்கு இங்கே வந்துருக்கு. ஸோ இங்கே நம்ம என்னெல்லாம் டைப் பண்ணிவிட்டு இங்கே சென்ட் அப்படின்னு கொடுக்குறோமோ அது வந்து நமக்கு வந்து சென்ட் ஆகணும். இப்போ இந்த சென்ட் பட்டன் வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா இந்த சென்ட் மெசேஜ் அப்படின்றதே நம்ம வந்து டிஃபைன் பண்ணலை. ஸோ சென்ட் பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த சென்ட் மெசேஜ்ன்றது வந்து நமக்கு வந்து கால் ஆகும். ஸோ அதுக்கு வந்து நம்ம சென்ட் மெசேஜ் வந்து நம்ம எழுதணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்கிரிப்டை வந்துட்டு காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மெசேஜ் வந்து டைப் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே நீங்கள் வந்துட்டு ஹரிஷ் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து இன்புட் டேக். இங்கே இருக்கிற சென்ட் பட்டன்றது வந்து நம்மளோட சென்ட் பட்டன். ஸோ இந்த சென்ட் பட்டனில் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா வந்து எனக்கு இந்த சென்ட் மெசேஜ் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்புட்டில் இருக்க மெசேஜோட வேல்யூ வந்து எடுத்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் வந்து அதில் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருந்தால் வந்து ட்ரிம் பண்ணிக்கிறோம். அண்ட் அது வந்து எம்டியாக இல்லை அப்படின்றத பார்த்துக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா socket.send அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னா எந்த மெசேஜ் நம்ம வந்து கொடுத்தாலும் போயிடும். ஆனால் இந்த சாக்கெட்டுன்றது எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லெட் socket = நியூ வெப்சாக்கெட் ஆஃப் அப்படின்னு நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். இது வந்து நம்ம பேக் எண்டில் எப்படி வந்துட்டு நியூ வெப்சாக்கெட்.server ஆஃப் அப்படின்னு பண்ணுறோமோ அதே மாதிரி ஃப்ரண்ட் எண்டில் நியூ வெப்சாக்கெட் ஆஃப் அப்படின்னு பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மெத்தடே வந்துட்டு நம்மளோட ப்ரோட்டோகால் ஸ்விட்சிங்கு இது எல்லாமே வந்து பார்த்துக்கோம். நீங்கள் சும்மா எந்த இடத்துக்கு வந்து நீங்கள் ரெக்வஸ்ட் மேக் பண்ண போகிறீங்களோ அது மட்டும் சொன்னால் போதும். இங்கே HTTPSக்கு பதிலாக WSன்னு போட்டிருக்கதை நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சென்ட் மெசேஜ் பண்ணுறேன். ஸோ இதுக்குள்ளே என்னென்னலாம் மெசேஜ் இருக்கோ அது வந்து டேரெக்டாக வந்து சென்ட் ஆகிடும் சர்வருக்கு. அவ்வளோதான், இவ்வளோ சிம்பிள். இது சென்ட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு கிளைண்ட் வந்து இந்த மெசேஜை வந்து நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்து நான் ஒரு பேராமீட்டர் கொடுத்துருக்கேன். இந்த கிளைண்ட்டுன்றதை நல்லா பார்த்துக்கோங்க டிஸ்பிளே மெசேஜ்க்கு. அதுக்கடுத்து என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு டைப் பண்ண எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் ஹரிஷன் சென்ட் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே டைப் பண்ண எல்லாமே போயிடுச்சு. அதுதான் இந்த லைனு. அது எப்படி மேலே வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளே மெசேஜ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் எழுதியிருப்பேன். இது யார் அனுப்புனா அப்படின்றத எனக்கு தெரியணும். ஏன் தெரியணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் கிளைண்ட்டோட மெசேஜா இல்லை சர்வரோட மெசேஜான்னு ஒரு கிளாஸ் வந்து நான் செட் பண்ணியிருப்பேன். இந்த கிளாஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் கலர் போட்டிருப்பேன். ஸோ கிளைண்ட்டோட மெசேஜ்னா பச்சை கலரு அண்ட் சர்வரோட மெசேஜ்னா வந்து ப்ளூ கலர் அப்படின்னு நான் போட்டிருப்பேன். அதுக்காக தான் இதை நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் மெசேஜ் கண்டெய்னர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மெசேஜஸ் அப்படின்னு நான் வந்து போட்டுறேன். அதுக்கு அடுத்தது அதில் இருக்கிற ஒரு டிவ் வந்து நானே க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த டிவ்வுக்குள்ளே ஒரு மெசேஜ் அப்படின்னு ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதோட அது வந்து கிளைண்ட் சென்ட் பண்ணால் கிளைண்ட் மெசேஜ் இல்லை சர்வர் சென்ட் பண்ணால் சர்வர் மெசேஜ்னு போட்டுக்கிறேன். அண்ட் அந்த மெசேஜோட டெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து என்னென்னு வைக்கிறேன்னா இது யார் கால் பண்ணுறாங்களோ அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை வந்து கொடுக்குறேன். ஸோ இங்கே கால் பண்ணுறப்ப நம்ம என்ன டைப் பண்ணியிருக்கோமோ அந்த மெசேஜ் அண்ட் தென் கிளைண்ட் அப்படின்னு வரும். அப்போது நீங்கள் வந்து என்னெல்லாம் டைப் பண்ணி இங்கே வந்து சென்டுன்னு கொடுத்தாலும் அது பச்சை கலரில் வந்து இங்கே செட் ஆகும். அது எப்படி மேலே போய் செட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம அப் அண்ட் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டிவ்வை வந்து கொடுத்துருப்போம். ஸோ இது வந்து அவ்வளோ சிம்பிள். அண்டு நம்ம வந்து செட் பண்ணதுக்கு அப்புறமே வந்துட்டு ஸ்க்ரால் டு டாப் வந்து செட் பண்ணதுனால நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ மெசேஜ் இருந்தாலும் நான் வந்து இப்போ மேலே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் டு டாப் வந்து நம்மளோட மெசேஜ் கண்டெய்னரோட ஹைட்டை வந்து நம்ம செட் பண்ணிட்டதுனால ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கீழே ஸ்க்ரால் ஆகிடும். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். இந்த மெத்தட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு மெசேஜ் அண்ட் தென் யார் சென்ட் பண்ணா அப்படின்றத பொறுத்து இங்கே வந்து கலர் அடிச்சு கொடுக்கும். அவ்வளோதான், அவ்வளோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா. அதுக்கடுத்தது இதில் நம்ம பார்க்காத ஒரு சில விஷயங்கள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் ஒரு கனெக்ஷன் வந்து மேக் ஆகுதோ அதாவது சாக்கெட்டுன்னு நம்ம நியூன்னு கொடுத்தோன்னா அதில் ஆன் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்து கால் ஆகும். இந்த ஈவெண்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் இந்த மாதிரி புதுசாக வந்து ஒரு வெப் சாக்கெட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்வர் வந்து ஒரு மெசேஜ் சென்ட் பண்ண மாதிரி நம்ம வந்து காட்டிப்போம். அதே மாதிரி ஆன் மெசேஜ் அப்படின்னா அதாவது ஏதாவது ஒரு மெசேஜ் சர்வர் நமக்கு சென்ட் பண்ணாலும் அதை இங்கே நம்ம வந்து கேப்சர் பண்ணிவிட்டு அதில் இருக்க டேட்டாவை எடுத்து நம்ம வந்து டிஸ்பிளே மெசேஜ்க்கு திருப்பியும் நம்ம கால் பண்ணி விட்டுறோம். ஸோ தட் இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலி தேர் ஆர் 1 கிளைண்ட்ஸ் அப்படின்னு வருதா, இதையே வந்துட்டு நான் இங்கே டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா 2 வந்திருக்கும்.
இப்போ வந்து ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணோம் அப்படின்னா சர்வர் வந்து திருப்பி நமக்கு ஒரு மெசேஜ் அனுப்பும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 clients are connected அப்படின்னு வரும். இதே வந்து நான் திருப்பி டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டேன்னா வந்து இங்கே வந்து இன்னொரு கனெக்ஷன் போயிருக்கும். இப்போ வந்து 3 client அப்படின்ற மாதிரி நமக்கு வரணும். இன்னொரு 2 seconds வெயிட் பண்ணால் வந்துடும். இதை பார்த்தீங்கன்னா வந்து 3 clients அப்படின்னு வருது. சரி, ஓகே, இதெல்லாம் எனக்கு வந்து புரியுது. இப்போ ரியல் டைமாக வந்து நம்ம ஒரு மெசேஜ் அனுப்பி அதை வந்து ரிசீவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம node index.jsக்கு வந்து வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹலோ அப்படின்னு போட்டு நான் வந்து இங்கே சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு உடனடியாக இங்கே வந்து போயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய சர்வர் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்னோடய 3 டேப்பையும் நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் ஹலோ அப்படின்னு நான் வந்து சென்ட் பண்ணுறேன். இங்கே நான் சென்ட் பண்ண அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா ரிசீவ்ட் ஃப்ரம் கிளைண்ட் அப்படின்னு நீங்கள் வந்து நான் லாக் பண்ணியிருப்பேன். அதுவுமே வந்து எங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கு, யூ சென்ட் ஹலோ அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் இங்கேருந்து வந்துட்டு நான் வந்துட்டு ஏதோ ஒரு மெசேஜ் நான் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா உடனே நான் இங்கே பார்த்தேன்னா எனக்கு அந்த மெசேஜும் பிரிண்ட் ஆகிருக்கும். அது இல்லாமல் 5 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை ஆட்டோமேட்டிக்காக எத்தனை பேர் இருக்காங்கன்னு காட்டுது. இப்போ 3 members இருக்காங்கன்னு காட்டுதா, ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து நான் ஒன்று க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 செகண்ட் கழிச்சு இங்கே வந்து 2 members தான் இருக்காங்கன்னு காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 members தான் இருக்காங்கன்னு காட்டுது. அதே மாதிரி நான் இன்னொருத்தவங்க க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம காட்டுது. இந்த மாதிரி தான் நம்ம வந்து வெப்சாக்கெட் மூலிமா கிளைண்ட் மெசேஜ் சென்ட் பண்ண முடியும், ரிசீவ் பண்ண முடியும். சரி, இது எப்படி வந்துட்டு வெப்சாக்கெட்டில் தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே நம்மளோட நெட்வொர்க்குக்கு போகணும். போயிட்டு நான் இங்கே வந்து ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். ரெஃப்ரெஷ் கொடுத்தோடனே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கால் வந்து போகுது. இந்த கால் என்ன பார்த்தீங்கன்னா 101 ஸ்விட்சிங் ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னு வருது. அதாவது நம்ம HTTPயில் இருந்து HTTP WSக்கு வந்து மாறுறோம் அப்படின்றது தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு WS அப்படின்ற ஒரு கால் வந்து போயிருக்கோம். இதை வந்து பார்க்கலாம். இது எங்கேருந்து போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரண்ட் எண்டில் இருந்து WS அப்படின்ற ஒரு ப்ரோட்டோகாலுக்கு நம்ம வந்து ஸ்விட்ச் பண்ண சொல்லி நம்ம வந்து பேக் எண்டுக்கு அடிச்சிருக்கோம். ஸோ இப்போ என்ன நடக்கும்னா நம்மளோட ஃப்ரண்ட் எண்ட் வந்து HTTPயில் இருந்து WS ப்ரோட்டோகாலுக்கு மாறிடுச்சு. அண்ட் நம்ம பேக் எண்ட்லேயுமே வந்து WSக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணியாச்சு. இப்போ 101 அப்படின்னு வந்துருச்சு. இப்போது சர்வர் நமக்கு அனுப்புகிற மெசேஜ் அண்டு கிளைண்ட்லேருந்து போகிற மெசேஜ் எல்லாமே இந்த இடத்துல வந்து லாக் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் ஏதாவது ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு நான் அனுப்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலர் ஆரோ மார்க் வந்து போட்டிருக்கோம். இது வந்து நம்ம ஒரு சர்வருக்கு அனுப்புகிறோம். சர்வர் வந்து பார்த்திங்கன்னா உடனே நான் அனுப்புகிற எல்லாத்தையும் நான் என்னென்னலாம் சென்ட் பண்ணுறனோ அது எல்லாத்தையுமே வந்து சர்வருமே எனக்கு உடனே வந்து கொடுக்கும். ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ASDFன்னு போட்டிருக்கேன், அதே வந்து சர்வர் எனக்கு கொடுத்துருக்கு. அதே மாதிரி இன்னொரு தடவை கொடுத்துருக்கேன், அதே வந்து சர்வர் எனக்கு கொடுத்துருக்கு. அண்ட் டோட்டலாக எத்தனை கிளைண்ட் இருக்குது அப்படின்றதுமே இங்கே வந்து நமக்கு 5 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை வந்து கொடுத்துட்டே இருக்குது. அது டைம் ஸ்டாம்புமே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். இந்த மெசேஜோட லென்த் வந்து இங்கே வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இப்படி தான் வந்துட்டு வெப்சாக்கெட் ஒர்க் ஆகும். வெப்சாக்கெட்டே இந்த மாதிரி தான் நம்ம வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி நெட்வொர்க் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ இந்த அப்ளிகேஷனோட கோட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், என்னோட GitHubல இருக்கும். நீங்களே வந்துட்டு க்ளோன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஹெல்ப் வேணும், இதை வந்து கிளியராக வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ChatGPT கிட்ட அந்த கோட் வந்து காப்பி பண்ணி கொடுத்து இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு சொன்னால் எக்ஸ்பிளைன் பண்ணும். இல்லை உங்களுக்கு வந்து பர்சனல் மென்டார்ஷிப் வேணும்னா கீழே வந்து பர்சனல் மென்டார்ஷிப்புமே நான் வந்து லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அது மூலிமா உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஏகே ஸோ புதுசாக வந்துட்டு நிறைய பேர் கவர் பண்ணாத ஒரு சில டெக்லாம் வந்து நம்ம கவர் பண்ணுவோம். நிறைய இந்த மாதிரி ப்ரோட்டோகால்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கவர் பண்ணலாம். நீங்கள் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்துட்டு வெப்சாக்கெட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தட்ஸ் பண்ணி கீப் கோடிங். பை.